பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் 1-2 வசனங்களில் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க, ரொம்ப பாசமாக இருங்க. ரொம்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் தான் வரும். போஸ்ட்மேன் எப்போ வருவார்னு எல்லா வீட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்ரு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க கூட அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு தன்னுடைய மகள் லெட்டர் போடுவாங்களா என்ற ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. அந்த லெட்டரை தான் 50 பேர் சொல்லி படிக்க வைப்பாங்க. அது ஒரு அலாத பிரியம், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ பிரச்சனையோ, எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க. எத்தனையோ நியூஸ் பேப்பரில் பிரியமாக இருந்தோம், எத்தனையோ புக்ஸ் வாசிக்கிறதுல பிரியமாக இருந்தோம், எத்தனையோ விஷயங்களில் உலக படைப்புகளில் பிரியமாக இருந்தோம், மொபைலில் பிரியமாக இருந்தோம், இல்லை சாப்பாட்டில் பிரியமாக இருந்தோம், அப்படி தானே? யார்கிட்டயா சண்டை போடுறதுல பிரியமாக இருந்தோம், சிலரை வெறுக்கிறதுல பிரியமாக இருந்தோம், சில பேர் கோவப்படுறதுல பிரியமாக இருந்தோம். எவ்வளோ விஷயங்களில் அசிங்கமான வாழ்க்கைக்கு ஓடுவதற்கு பிரியமாக இருந்தோம். இன்றைக்கி தேவனுக்காக இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அவனுடைய வேதத்தை நேசிங்க. அவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடல் கிடையாது. இந்த பைபிள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பைபிள் வசனம்தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. பைபிள் வசனம்தான் நிம்மதியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன்னா அந்த பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவுலையும் தியானமாக இருக்கணும், பகலிலையும் தியானமாக இருக்கணும். இந்த ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு என்னென்னலாம் சம்பவிக்க போகிறது, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிடும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டது ஒன்று, அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்க கனியை தருவாங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனால் பிதா அவங்க மேலே பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதனால் நம்முடைய கனிகள் கிறிஸ்துவுக்குரியதாக மாறும். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்களாம். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகல் தியானிக்கிற மனுஷங்களுக்கு நீர்க்காலை உயரமாக நடப்பட்டு தன்கால் தன் கனியை தந்து இலையுதிர பந்தை போல் இருப்பார்கள். அடுத்தது முக்கியமான விஷயம், அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கப்படுமா. இன்றைக்கி நம்ம செய்கிறது வாய்க்கப்படணும். நாம் என்ன செய்கிறோமோ அதில் ஒரு அற்புதம் நடக்கணும். எனக்கு நிறைய பேரை தெரியும், கர்த்தரை நம்பி உண்மையை உத்தமமாக எஸ்ஸப்பா தான் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இருந்து பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்கிறவங்க, ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவங்களை எனக்கு எத்தனையோ பேரை தெரியும். ஆனால் அதே நபர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் பெருமை பாராட்டி ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை நம்பி உலக நட்புகளை நம்பி போகிறவங்க, விழுந்து போனவங்களும் எனக்கு தெரியும். அதனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பைபிளை நேசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்குவோம். யார்கிட்டையும் எதுவும் வச்சிக்க வேண்டாம், யாரை குறித்தும் புறணி பேச வேண்டாம். யாரும் எப்படியே போட்டோம், அவங்களால கர்த்தர் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் என்னால் மகிமைப்படுகிறார். ஆண்டவரை நேசிங்க, ஏசப்பாவை மட்டும் நேசிங்க. ஏசப்பா இல்லைன்னா இந்த பூமியில் நம்மளால் ரிலாக்ஸாக வாழவே முடியாது. ஐக்கியத்தை விட்டுடாதீங்க, சந்தோஷம் உங்களை விட்டுடும். ஐக்கியத்தை விட்டுட்டிங்கன்னா சந்தோஷம் விட்டுடும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சபையில் ஒரு விதமான ஐக்கியம் வச்சுருப்பாங்க. பெண்கள் கூட்டம் வச்சுருப்பாங்க, அடுத்தது ஹவுஸ் விசிட்டிங் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயும் கலந்துக்கிற சில குடும்பங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. கலந்துக்காதவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை கொண்டிருக்குது, எனக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. ஆண்டோடைய அன்புக்குள்ளே உங்கள்கிட்ட விட்டு கொடுங்க. உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்களை வசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க. எல்லா ப்ரேயர்லையும் கலந்துக்கோங்க. சபை கூடி வரதில் விட்டுடாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபெலோஷிப்பில் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை ப்ரேயரில் இருக்கும், இல்லை ஹவுஸ் விசிட்டிங்காக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஜூம் மீட்டிங்கில் கூகுள் மீட்டிங் இருக்கும். எதுலேயும் விட்டுடாதீங்க. டைம் கிடச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணுறேங்க. டைம் ஒதுக்கியாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு டேட் கொடுப்பாங்க, நீங்கள் போவீங்க தானே? எங்கேயாவது தக்காளி வெங்காயம் வாங்கினா போவீங்க தானே? கத்திரிக்கு இடம் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படிங்க? கொஞ்சம் மனம் திரும்புங்க.
நீங்கள் செய்யறது வாய்க்கணும்னா மனம் திரும்புங்க, இல்லாட்டினா உங்கள் இஷ்டம். அன்பு தகப்பனே, தேவனுடைய அன்பு கருத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்புக் கொடுக்கிறேன். மனம் திரும்புதல் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற கிருபை தாரும். இயேசப்பா, ஆத்தும அறுவடையை செய்கிற மனநிலை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். மனம் திரும்புதலும் இருக்கட்டும். மனம் திரும்புதலுக்குரிய மெசேஜையும் கொடுக்கட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.